ஹாய் ஹலோ வணக்கங்க. என்னடா நடையில தேங்காய் வச்சுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? தேங்காய் உடைக்க பரமத்திடுங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு பயாலஜின்னு சொல்லி தருவேன், வெயிட் பண்ணுங்க. உடையே மாட்டேங்க அது. எம்மா 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 ஐயே, தேங்காய் தண்ணிக்கு கப் எடுக்கல, அப்படியே குடிப்பாங்க. அப்படியே ஊத்தனா விடிஞ்சிரும். தேங்காய் உடைச்சு தேங்காய் தண்ணி குடிக்கலாங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எட்டு ஊத்திய கொடுத்தா பழக்கமா? ஓகேவா? உங்களுக்கு பயாலஜி என்ன தெரியுமா? தேங்காய் ரெண்டு பழம் தாச்சா. இதுல இது வந்து நம்மளுக்கு தெரியும், எண்டோ கார்ப்பு. சரியா? இதுக்கு உள்ளாடி இருக்கிறது இந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சாலிட் எண்டோஸ்பேம். அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய லிக்யூட் எண்டோஸ்பேம் தான் இந்த கோகனட் தண்ணி. சரியா? இதுல என்ன பயாலஜினா, இந்த லிக்யூட் எண்டோஸ்பேம் அந்த தேங்காய் தண்ணில தான் பிளான்ட்ஸோட ஹார்மோன்ல சைட்டோகைனின் அப்படின்னு ஒன்று உண்டு பார்த்துக்கோங்க. இந்த தேங்காய் தண்ணியில அந்த சைட்டோகைனின் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த சைட்டோகைனின் தான் பிளான்ட்ஸோட செல் டிவிஷன், அதாவது செல் பிரிதலுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ தேங்காயோட இந்த தேங்காய் தண்ணியில இருக்கக்கூடிய ஹார்மோன் என்னதுன்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும் நீங்க? சைட்டோகைனின். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சதை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.